என்ன மேடம் காலைல தூங்க விடாம இப்படி டார்ச்சர் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க? போங்க மேடம். ஏய் வாய மூடு. இப்ப நம்ம போய் பார்க்க போற ஜர்னலிஸ்ட் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா? தெரியாது. ஐயோ, அவங்க சொல்ல போற ஸ்டோரி மட்டும் நம்ம ஆர்டிகல்ல கிளிக் ஆயிடுச்சுனா, ஒருவேளை கிளிக் ஆயிடுச்சுனா அந்த ஆர்டிகல்ல படம் எடுப்போம். நீங்க டைரக்டர், நான் கேமராமேன். நிறைய ஃபிகர்ஸ் என்னோட கேமரால ஜூம் பண்ணி எடுப்பேன் மேடம். ஏய் வாய மூடிட்டு வாடா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. ரியா மேடம் மீட் பண்ணனும். நான் ரிப்போர்ட்டர். ஓகே, 2 minutes வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே. இந்த ஃபிகரே செம்மையா இருக்கே. ஹலோ மேடம். ஹலோ. ஒரு ரிப்போர்ட்டரும் கேமராமேனும் வந்திருக்காங்க. ஏதோ ஒரு ஸ்டோரியை பத்தி உங்ககிட்ட பேசணுமா? மீட்டிங் ஹால்ல வெயிட் பண்ண சொல்லிருக்கேன் மேம். சரி, நான் வரேன். வணக்கம் மேடம். என்னோட பேரு நவமி. உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும் மேடம். சொல்லுங்க, என்ன கேட்கணும்? ஆக்சுவலி நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் பண்ணணும்? ஒண்ணு இல்ல மேடம், ஊரெல்லாம் கேமரா தூக்கிட்டு கதை சொல்லுங்க கதை சொல்லுங்கன்னு நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தன் உங்க அட்ரஸ கொடுத்தான். நீங்க கதை சொல்லுங்க, நாங்க கேட்டுட்டு போயிடுறோம். கொஞ்சம் வாயை மூடிட்டு பேசாம இருக்கியா? யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா உனக்கு? எருமை. மேனஸ்னா என்னன்னே தெரியல உனக்கு. சாரி மேடம். ஓகே விடுமா, பரவாயில்ல. சொல்லு, நான் என்ன பண்ணணும்? அது வந்து மேடம், ஆக்சுவலி நான் ஒரு கதையை பத்தி ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் கதையை கேட்டேன், ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. நல்ல கதையை பப்ளிஷ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் மேடம். ஓகே. என்ன இருந்தாலும் நீங்க சீனியர் ஜர்னலிஸ்ட் இல்லையா? ஒரு நல்ல கதை இருந்தா சொல்லுங்க மேடம். நான் யாரையும் விட மாட்டேன். மறுபடியும் பாருங்க. சொன்னா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் மேடம். ப்ளீஸ் மாட்டேன்னு சொல்லாதீங்க. ஏன் சிரிக்கிறீங்க மேடம்? புரியுது. என்னோட வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரிசர்ச் பண்ண ஒரு கதையை உங்ககிட்ட சொல்றேன். ஓகே மேடம், சொல்லுங்க. ஏய், கேமரா ஆன் பண்ணிக்கோ. சரிங்க மேடம். புதுசா கல்யாணமான ஒரு ஜோடி. ஏன் அப்படி பாக்குற? இதுக்கு முன்னாடி என்ன நீ பார்த்ததே இல்லையா? இந்த மாதிரி என்னைக்கும் ஒண்ணு நான் பார்த்ததில்ல. என்ன இவ்வளவு நேரம் குளிச்சிட்டு இருக்கா? எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? வருவாளா மாட்டாளா? ஐயோ.
சீ போடா லூசு. கௌதம் 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 வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன கேட்டீங்களா? ஆட்டம் ஆரம்பமாயிடுச்சு. குருவே, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு நடந்த அநீதி வேற யாருக்கும் நடக்க கூடாது. அவங்க செத்து 1 வருஷத்துக்குள்ளே அந்த வீட்டுல இன்னும் 2 மரணம் ஏற்பட்டுருச்சு. இதுக்கு மேலே என்னால தாங்கிக்க முடியாது. யாருக்காவது அந்த வீட்டை வித்துறேன். தயவு செஞ்சு இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணி கொடுங்க குருவே. கவலைப்படாத சங்கரா, அந்த பரமசிவன் நமக்கு எப்பவும் துணையா இருப்பார். லிங்கராஜ், குருவே இத வந்துட்டேன். ஓபன் ஆக மாட்டேங்குது. இதுதான் நான் சொன்ன வீடு குருவே. வாங்க. ஒரு நிமிஷம். சாந்தி அறியாத ஆத்மாவோட சிரிப்பு சத்தம் கேக்குது சங்கரா. சம்போ மகாதேவா. இப்ப கதவை தோற சங்கர். வாங்க குருவே. வாங்க குருவே. கதவை தோற. திறக்க முடியல குருவே. சம்போ மகாதேவா. ஐயோ குருவே, அந்த துஷ்ட சக்தி தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் 1 நிமிஷம் இங்க இருந்தா கூட நம்ம உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுடும். வாங்க இங்க இருந்து போயிடலாம். வாங்க குருவே, போயிடலாம். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே இல்லையா குருவே? பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா அதுக்கு தீர்வுன்னு ஒண்ணு இருந்தே ஆகணும். இன்னையிலிருந்து 9வது நாள் வர போற மகா சக்தி வாய்ந்த அமாவாசை அன்னைக்கு உங்களோட எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைக்கிறேன். லிங்கராஜ், 3 பிடி மண்ணு. சரிங்க குருவே. உங்க வீட்டோட பத்திரத்தை கொடுங்க. குருவே இந்தாங்க குருவே. சக்தி வாய்ந்த பூஜை பண்ணி அந்த ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கிறேன். குருவே. மேடம், அந்த எஸ்டேட்டோட பேர் என்ன? நவமி எஸ்டேட். மேடம், நீங்க சொல்றது உண்மையா நடந்த கதையா இல்ல உங்களோட இமேஜினேஷனா? இந்த சந்தேகம் உங்களுக்கு வரும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் அப்ப சிரிச்சேன். அந்த நவமி வேற, இந்த நவமி வேற. நான் சொல்லிட்டு இருக்கிறது
நடந்த ஒரு உண்மையான கதை. ஓ சாரி மேடம், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஹலோ, விஜய் கிருஷ்ணா பிரஸ் எடிட்டர் பர்ஃபெக்ட் பிரகாஷ் பேசுறேன். அந்த பக்கம் யார் பேசுறது? வைடா வைடா போன வைடா. ஹலோ, குட் மார்னிங் சார். உன் குட் மார்னிங் எல்லாம் நீயே வச்சுக்க. சரி, இப்ப எங்க சுத்திட்டு இருக்க? சார் அது வந்து நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் சார். ஒரு 10 மினிட்ஸ் சார், நான் வந்துடுறேன். அட என்னம்மா நீ, எப்பவோ எடிட்டர்ஸ் எல்லாம் ஆபீஸ்க்கு வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, இன்னும் நீ கிளம்பிட்டு இருக்கேன்னு சொல்ற? சார் நான் சொல்றத கேளுங்க. நீ என்ன கிரைம் ரிப்போர்ட்டரா வேற ஏதாவது ரிப்போர்ட்டரா? சார் நான் வீட்ல இருந்து கிளம்பிட்டேன் சார். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ்ல ஸ்பாட்ல இருப்பேன் சார். சீக்கிரமா போய் எல்லா ரிப்போர்ட்டையும் கலெக்ட் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு வந்து சேரு. ஷூர் சார். அடச்சே, சரியான லூசு, எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணுது. சார் காபி சார். டேய் அவசரத்துக்கு பிறந்த வளர்ந்து கேட்டவனே, உன்கிட்ட யாரா இப்ப காபி கேட்டது? இல்ல சார், நீங்க டென்ஷனா இருக்கும்போது காபி குடிப்பீங்கல, அதான் சார் எடுத்துட்டு நான் வந்தேன். டென்ஷன்ல இருக்கேன்னு எந்த பரதேசில உன்கிட்ட சொன்னா? அது வந்து சார் உங்க முகத்தை பார்த்தாவே தெரியுது சார், அதான் கொண்டு வந்தேன். அப்படின்னா என் முகத்தை பார்த்தா கார்ப்பரேஷன் ஆஸ்பத்திரியில அனதைய கிடக்குற பணம் மாதிரி தெரியுதா உனக்கு? இல்ல சார், காபி எடுத்துட்டு வந்தது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க சார், நான் போயிடுறேன். பாரு, உன் மூஞ்ச பார்த்தா 3 நாளைக்கு சாப்பிடவே தோணாது. அதையும் தாண்டி உன்னை ஏன் நான் வேலைக்கு வச்சிருக்கேன்னா, உங்க அப்பா மேல நான் வச்சிருக்கிற அபார மரியாதை. அதெல்லாம் என்னன்னு கேட்டுறாத. இப்ப நீ என்ன பண்ற? நீ முதல்ல கிளம்பி போட. போறேன் சார். காபி சார் போன்னு சொல்றல. 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்த சுவாமிஜியோட காரு நாய் குறுக்க வந்ததால டிரைவரோட கட்டுப்பாட்டை இழந்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. ஆமா சார், இங்க நான் ஸ்பாட்ல தான் சார் இருக்கேன். ஓகே சார். சார் ஹைவே ஃப்ரீயா தான் சார் இருக்கு. சார் ஒரு நிமிஷம். அம்மா யாருமா நீ? வாமா இந்த பக்கம். சாரி சார். இல்ல சார், இந்த சின்ன பிரச்சனை சார். எடுத்துட்டு அவ்வளவுதான், அதோ வந்துறேன். சரி, இந்த ஆக்சிடென்ட் எப்ப சார் நடந்தது? மேடம் எப்படி நீங்க போங்க. நடந்துச்சு? இருக்கிற பிரச்சனை நீங்க வர. அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது மேடம். எப்படி நடந்துச்சுன்னு சொல்லுங்க சார். மேல் அதிகாரி வரணும். என்ன போட்டு சும்மா தொல்லை பண்ணாதீங்க. ஐயா வரணும். ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னு நீங்க பாத்தீங்களா? சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, அவரே கேளுங்க. என்னப்பா உனக்கு தனியா சொல்லணுமா? போ போ போ. கூட பதில் இல்ல. சார் ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னு நீங்களாவது பாத்தீங்களா? Yeah, actually yesterday me and my friend having a party. ஏய் எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. அப்ப அவர் காரை ஃபுல் ஸ்பீட்ல ஓட்டிட்டு வந்தாரு. என்ன விட அதிகமா குடிச்சிருந்தார் போல. எங்களால முடியலனாலும் அவங்கள கஷ்டப்பட்டு ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனோம். சரி சார். மேடம் உங்களை கிளம்ப சொன்னேன். இவன் எதையும் கேட்க விட மாட்டான். டேய் கார்த்திக், இப்ப பாத்துட்டு வந்த ப்ராப்பர்ட்டியை இந்த வாரமே ரெஜிஸ்டர் பண்ணி. ஓகே சார். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வக்கீல் கிட்ட கொடுத்துரு. சார். ஓகே ஓகே சார். அப்படி அந்த பேக்ல என்ன இருக்கும் பாத்திரலாம். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். எனது பேர ஒரு தரம் சொன்னா நிமிந்து எழுந்திட சொல்லும். நீங்க தான் சூப்பர் ஸ்டார். ஏய் சூப்பர் ஸ்டார்ங்கிறது ஒருத்தருக்கு தான் பொருந்தும். அதான் உலகத்துக்கே தெரியுமே. குட் மார்னிங் டாடி. டேய் சட்னியை குடிக்க போறியா? இப்படி சாப்பிட்டா வயித்ததான் கலக்கும், தெரியாதா? அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, தோசை எடுத்துட்டு வாங்க. வரேன்டா, இதோ வந்துட்டேன். ஹாய் மம்மி, குட் மார்னிங். குட் மார்னிங். இப்போதைக்கு ஒண்ணு போதும், அப்புறமா சாப்பிட்டு கேட்க. சரி சரி. ஓம் சஹனா பவது. யார் அந்த சஹனா? ஸ்லோகம் ஸ்லோகம். ஸ்லோகமா? விளங்குச்சு போ. ஐயோ
சாப்பிடுங்க சாப்பிடுங்க, ஆறிட்டு போகுது, சாப்பிடுங்க. மானங்கட்ட ஜென்மம். இவர் எப்ப பாரு சாப்பிடும் போது திட்டிக்கிட்டே இருப்பாரு. இவனுக்கு சூடு சொரணை ஏதாவது இருக்காடி? உள்ளே அப்படிலாம் திட்டாதீங்க. இன்னொரு தோசை வைக்கவாப்பா? பேசாம இரு. டாடி வேலையும் பண்றது இல்ல, சோம்பேறி கழுத தண்டச்சோறு. டாடி தெரியாம பேசாதீங்க. அம்மா கிட்ட கேளுங்க, மார்க்கெட்டுக்கு யாரு காய்கறி வாங்க போறாங்க, ரேஷனுக்கு யாரு பொருள் வாங்க போறாங்கன்னு. பணம் யாருது? காலையில ஜிம்முக்கு போறல அப்படின்னு வேர்வை சிந்தறல, அந்த பணம் யாருது? அதுவும் உங்களுதுதான். அது இங்க நல்லா கொட்டிக்கிட்டு அங்க போய் வேர்வை சிந்த பணம் செலவு பண்ண கூடாது. வேர்வை சிந்தி வேலை செஞ்சு அங்க இருந்து பணம் கொண்டு வரணும். என்ன காப்பாத்திக்கிறதுக்கு இல்ல, உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு. புரிஞ்சுதா? புரியுது. பாருடா, மனுஷனா பிறந்தா எதையாவது உன்னை சாதிக்கணும். அங்க பாரு வந்துட்டா என் புள்ள. வாடா வாடா என் சிங்க குட்டி. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் டா. குட் மார்னிங். ஆடிட்டரை போய் பார்த்துட்டு வந்துட்டியா? டாட் போயிட்டு வந்துட்டேன். ஃபைல கொடுத்துட்டியா? ஃபைல கொடுத்துட்டேன். சீக்கிரம் கிளியர் ஆயிடும். குட். ஆயிடும். அப்புறம் உங்க சின்ன பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாரு தெரியுமா? காலையில ஜிம்முக்கு போறாரு, அப்புறம் காய்கறி வாங்கிட்டு வராரு, அதோட பிரச்சனையும் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிட்டு வராரு. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார், உட்காருங்க. என்ன பிரச்சனை சார்? குடிச்சிட்டு ரோட்ல கலாட்டா பண்ணிட்டு இருந்தான். நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க பார்த்துட்டு கூட்டிட்டு வந்தாங்க. உங்க தம்பின்னு தெரிஞ்சது, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சார் நான் ஒன்னும் குடிச்சிட்டு ரோட்ல கலாட்டா பண்ணல சார். அவங்க தான் குடிச்சிட்டு பொண்ணுங்க கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. போடா அந்த பக்கம். ஏய் வாயை முட்டு பேசாம இருடா. நான் கேக்குறேன், வெளியில விட மாட்டேங்க. இந்த ஒரு தடவை விட்டுருங்க சார். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க ராம், நீங்க என் கிளாஸ்மேட்டுங்கிறனால தான் இந்த ஒரு தடவை விடுறேன். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணாம பாத்துக்குங்க. இதான் லாஸ்ட் வார்னிங். கூட்டிட்டு போங்க. யோ அனுப்பிவிடு. சரிங்க சார். இன்னும் உன்னால என்னெல்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கோ. இந்த ஜென்மத்துல உனக்கு புத்தி வர போறதில்ல. என்னங்க நீங்க? அந்த பிரச்சனைய பத்தி யோசிக்காத. ஒருவேளை அந்த பிரச்சனையில மாட்டினா உன் கதி அதோ கதிதான். அந்த டிரைவர் ஏன் அப்படி சொன்னா? அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆன கார்ல இந்த பேக் இருந்துச்சு. லிங்கராஜ், அந்த மண்ணை எடுத்துட்டு வந்த பைய கொடு. இந்த பேக் உங்ககிட்ட இருக்கிறது அந்த ஆத்மாக்கு தெரிஞ்சுனா அது உங்களை உயிரோடையே விடாது. சம்போ மகாதேவ. அந்த பேக்குக்கு பின்னாடி என்ன கதை இருக்கும்? பேசாம அந்த பேக்கை திறந்து அது உள்ள என்ன இருக்குன்னு பாத்துடலாம். ஹலோ. ஹலோ வணக்கங்க, என் பேரு ரவிக்குமார். சொல்லுங்க சார். நீங்க ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ண போறதா பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்கீங்க. நான் அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாமா? சார் நான் இப்ப ஊர்ல இல்ல. நான் வந்ததுக்கு அப்புறம் போய் ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாங்களா? இட்ஸ் ஓகே சார். நீங்க அட்ரஸையும் லொகேஷனையும் மட்டும் சென்ட் பண்ணுங்க, நான் போய் பாத்துக்கிறேன். லொகேஷன் என்கிட்ட இல்ல. நவகிரிக்கு போய் நவமி எஸ்டேட்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க. வேண்டாம் வேண்டாம். நீ போய் நவமி எஸ்டேட்டுக்கு போறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணு. எஸ் சார். சார் ஐயோ என்னாச்சு சார்? சார் மேடம் என்னாச்சு கார்த்திக்? ஐயோ என்னங்க உங்களுக்கு என்னாச்சு? டாடி என்னாச்சு? டாடி சார் எழுந்திருங்க சார். டாடி எழுந்திருங்க. ராம் டாடி அப்பாக்கு என்னாச்சு பாருமா. என்னாச்சுமா டாடிக்கு? அந்த பத்திரத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கா மேடம்? நவமி எஸ்டேட்.
அந்த இடத்துல தான் என்னமோ இருக்கணும். பிபி லோவா இருக்கு. பிபி டேப்லெட் குடுக்கலையா? 2 நாளா பிபி டேப்லெட் எடுத்துக்கல டாக்டர். அப்படியா? அது கூட கொடுக்காம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி விடுங்க, சமைக்கிற வேலை இருந்திருக்கும். சரண் உனக்கு? ஓ ஜிம்ல பிஸியா இருந்திருப்ப. ராம், பிசினஸ் நீயும் கொஞ்சம் பாத்துக்கப்பா, அவருக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. பாத்துக்கிறேன் சார். டேப்லெட்ஸ் இருக்கா இல்ல வாங்கிட்டு வரணுமா? அங்கிள் இருக்கு அங்கிள். இருக்கா? அப்ப கொடுத்துருங்க. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் சார். உடம்ப பாத்துங்க. கார்த்தி ஜிபே பண்ணி விட்டுரு. ஓகே டாக்டர். எனக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு 2-3 நாளா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். ஐ அம் ஆல் ரைட். நீ போய் அந்த நவமி எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துரு. அப்பா, உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும்? அதான் எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. நீ போய் பார்த்துட்டு வாப்பா, போப்பா. இப்ப நீ என்னப்பா போறியா இல்ல நீங்க? நான் போகட்டுமா? பிடிவாதம் பிடிச்சா விட மாட்டீங்களே. சரி, நான் போறேன், விடுங்க. போகும்போது இந்த தண்டச்சோரையும் கூட்டிட்டு போ. இல்ல இல்ல, நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். போன் அடிக்குது. சார் 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 சார், அம்மா போன் பண்றாங்க சார். உங்க அம்மா எனக்கு என்ன போன் பண்றாங்க? எங்க அம்மா இல்ல சார், பத்மினி அம்மா. ஐயோ, அவளா போன் பண்றா? முன்னாடியே சொல்ல மாட்டியடா. ஹலோ தங்கா. ஏங்க, நான் தான் பத்மினி பேசுறேங்க. சொல்லுடி தங்கா. காலையில எதுக்கு அவ்வளவு சீக்கிரம் போனீங்க? எவளாச்சும் கூப்பிட்டாளா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கணும். அப்ப இருக்கு உங்களுக்கு தீபாவளி. நான் எந்த பொண்ணுகிட்ட பேச போறேன் செல்லா? அதே பக்கத்து வீட்டு கௌரி கிட்ட இருந்து போன் வந்தது. சில விஷயங்களை டீடைலா பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன? எவவ? சொல்லுங்க. ஐயோ, பொண்ணு இல்லம்மா, கௌரினா கௌரி சங்கர். அது உன்னை தவிர வேற எந்த பொண்ணுகிட்டயும் நான் பேச மாட்டேன். அதான் அனுமிதா மேடம் கிட்ட பேசுவீங்களே. அனு அனு, நீங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பீங்களா சார், அவங்க பண்ணிருப்பாங்க. அத மறந்துட்டீங்களா? அனு மேடம் சார். கதை முடிஞ்சது. அதாவது தங்கம், அனுங்கிறது எவகிட்டயும் பேசலன்னு சொல்லிட்டு ஏதோ பொம்பளை பேரை சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க வீட்டுக்கு வாங்க, இருக்கு உங்களுக்கு. நான் யாருன்னு காட்டுறேன். ஹலோ 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 ஹலோ, அனு இல்ல, அனு மோகன். போன் கட் ஆயிடுச்சு சார். சரி. இந்த சார், என் பொண்டாட்டி மாசத்துக்கு ஒரு தடவை தான் ரூமுக்குள்ள அனுமதிச்சா. ஏன் சார் அப்படி? எங்க அப்பா கிட்ட சொன்ன, வயசானவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதன்னு. இப்ப இந்த ஆள் என்னன்னா ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு வரான். அதுலயும் இப்ப மண்ணாளி போட்டேன். இப்போ உன் ஓட்ட வாயால உளறி கொட்டி என் பொண்டாட்டி கிட்ட போட்டு கொடுத்து பர்மனண்டா ரூமுக்குள்ள போக முடியாதபடி பண்ணிட்டேன். ஒன்ன மாதிரி குடும்பத்தை பிரிச்சு விடுற ஒரு பரதேசி நாய் உலகத்துல இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஏய், ஒன்னெல்லாம் வேலைக்கு வச்சிருக்கிறோம் பாத்தியா? இந்த செருப்பால நீ என்ன அடிக்கிறியா இல்ல நானே அடிச்சுக்கிட்டுமா? நான் அடிச்ச பாவம் வந்து சேர்மே சார். கரெக்ட், அந்த பாவத்தை நானே பண்றேன் இப்ப. டேய், பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. யார் டிரைவ் பண்றது? நான் தான். சரிப்பா. 40க்கு மேல போக கூடாது, புரிஞ்சுதா? போயிட்டு வாப்பா, பத்திரம். பாய்ப்பா. உன் வாழ்த்தனத்தெல்லாம் அங்க காட்டக்கூடாது. இனிமேலாவது கடவுள் உனக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும். கிளம்புறேன். என் வாழ்வே தினம் தினம் சந்தோஷமே, புன்னகை பூக்கும் எல்லா நேரமே. இது பூமி மேலே உன்னாசைகள் தினமும் தினமும் நிறைவேறுதே. நம் துன்பம் எல்லாம் சேர்ந்த நட்பும் கோர்க்கும் கைகள் இங்கே. எல்லாரும் ஸ்நேகம் இங்கே, நம் வாழ்வின் பாகம் இங்கே. நம்மோடு ஜகமும் இங்கே கூடும். எல்லோரும் அன்பா என்றும் வாழ்வோமே காலம் தோறும். குஷியான வாழ்க்கை என்றும் ஜோரா. என் வாழ்வே தினம் தினம் சந்தோஷமே.
என்னை தீண்டுமே என்றும் இதுவே எந்தன் சொந்தம். கனவும் காண்பதெல்லாம் நிஜமாய் மாறி போக மனதும் மேகத்திலே பறக்க இன்றைய நினைவுகள் என்றுமே நாளைய கனவுகள் காணுமே சிறு சிறு குறும்புகள் கடந்தே செல்லும் வாழ்வே. இந்த பூமி மேலே உன்னாசைகள் தினமும் தினமும் நிறைவேறுதே. நம் துன்பம் எல்லாம் சேர்ந்த நட்பும் கோர்க்கும் கைகள் இங்கே. எல்லோரும் ஸ்நேகம் இங்கே, நம் வாழ்வின் பாகம் இங்கே, நம்மோடு ஜகமும் இங்கே கூடும். எல்லோரும் அன்பா என்றும் வாழ்வோமே காலம் தோறும். நவமி எஸ்டேட்டுக்கு எப்படி போனோம் எனக்கு தெரியாதுங்க. கோவிலுக்கு போகணுமா? கோவிலுக்கு போனா மட்டும் சாமி அட்ரஸ் சொல்ல போகுது. டேய் சாமி அப்படி கிண்டல் பண்ணாதடா. அவங்க நம்பிக்கை அவங்களுக்கு. பரமேஸ்வரா ஈஸ்வரா அப்பா அப்பா எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஏய் சரண், அடடா கோவில் எவ்வளவு அழகா வாடா இருக்கு. போலாம். எனக்கு சாமி நம்பிக்கைலாம் இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. நான் அப்படியே போய் ஒரு கேண்டில் ஏத்திட்டு வரேன்டா. டேய் இங்க கேண்டில் ஏத்த கூடாதுடா, விளக்கு. ஓ ஆமால சாரி. ஏய் ஜேம்ஸ், ஆமா என்ன நீ கோவிலுக்குலாம் போற? டேய் கடவுளே ஜாதி மதம் பாக்குறது இல்ல, நம்ம எதுக்குடா பாக்கணும்? காப்பாத்துங்க ஜீசஸ். அது சரி, நீ கோவிலுக்கு போய் விளக்கேத்து, நான் ஒரு தம் போட்டு வரேன். வேண்டாம், அங்க போகாத. அங்க போனவங்க யாரும் உயிரோட வந்ததில்ல. ஏன் போக கூடாது? நரபலி எடுக்கிறதுக்காக அங்க அவ காத்துக்கிட்டு இருக்கா. ஏ டுபாக்குரு, நீ அங்க எங்கன்னு பிச்சை எடுத்துட்டு இருக்க, எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டியா? ஏய் போய் பிச்சை எடுக்கிற வேலையை பாரு பைத்தியம். பைத்தியமா? நான் பைத்தியமா? ஏய், உனக்கு பைத்தியம் பிடிச்சு அந்த பைத்தியம் சரியாகிறதுக்கு இந்த பைத்தியத்தை தேடி நீ வந்தே தீருவ. கண்டிப்பா வருவ. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் ரீச் ஆகிறதுக்கு? ஏய் சூப்பர் ஃபிகர்ரா. பாத்தியாடா சும்மா ஸ்லிம்மா நச்சுன்னு இருக்கு. அந்த இடத்த போய் தேடுறது பாத்தியாடா ரெண்டு ஃபிகரும் எப்படி இருக்குதுன்னு. என்ன திமிருடி உனக்கு? என்ன ஓவரா சீன் போடுற? சும்மா சிக்கன் ட்ரெஸ் போட்டுட்டு நச்சுன்னு இருக்க. பொண்ண பார்த்தாலே கிக்கு. ஏய் என் ஃப்ரெண்ட் மேல கை வைக்கிற? யார்கிட்ட கை? ஏய் ஏய் விடுங்கடா. ஐயோ சார். எங்க மேலயே கைய வைக்கிற? சரண் என்ன பண்றான்னு பாருங்கடா. ஹலோ. ஹாய் அனுமிதா. சொல்லுங்க சார். எங்க இருக்குடி சொல்லும்? சார் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கேன். ஆபீஸ்க்கு வா. சார் இந்த நியூஸ் மட்டும் நம்ம நியூஸ் பேப்பர்ல வந்துச்சுன்னு வைங்க, வேற லெவல்ல ரீச் ஆயிடுவோம். நானே வரவா? ஐயோ சார் வேண்டாம் சார், நானே பாத்துக்கிறேன். நானும் வரனே, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும். ஹலோ அனுமிதா. ஹலோ 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 ஹலோ. இவளுங்களுக்கு மட்டும் கரெக்ட்டா சிக்னல் கட் ஆயிடுது. I prepared super taste coffee. Hi, excuse me. You want coffee? Why? Take this.
என்ன இங்கிலீஷ்லாம் பலமா இருக்கு? யா of course this is office man. யார்ட்ட கத்துக்கிட்ட? முத்துமாரியம்மன் கோவில்ல. ஓ அங்கெல்லாம் இப்ப இங்கிலீஷ் கத்து கொடுக்கறாங்களா? Yes. You join? நான் அத பத்தி அப்புறம் யோசிக்கிறேன். Okay, it's okay. இன்னைக்கு வேலைக்கு ஜெயம்மா வந்தாளா? No, இன்னைக்கு வரல அவங்க. ஆமா நீ காலை சாப்பிட்டியா? No, 3 வேளையும் வேலை வேலை வேலை. அதனால என்னால சாப்பிடவே முடியல. டேய் இன்னும் எவ்வளவு நேரத்துக்குடா வண்டியை ரெடி பண்ணிட்டு இருப்ப? ஓட்ட வண்டி எடுத்துட்டு வந்து ஏன் உயிரை வாங்குற? இன்னொரு வாட்டி வண்டி சரியில்லைன்னு ரோட்ல நிப்பாட்டுன உன்னை உண்டல்ல நாக்கிடுவேன். ஜாக்கிரதை. ஏய் சின்ன வயசுல நான் எப்படி கபடி ஆடுவேன் தெரியுமா? ஆனா இப்ப என்னடானா ரொம்ப நேரம் உட்காரவே முடியலடா. அப்படியே இடுப்பு வலிக்குது, கை கால் எல்லாம் சேர்ந்துல வலிக்குது. ஹாய். டேய் உனக்கு தான்டா ஹாய் சொல்றாங்க. ஹாய். Thank you. Thank you. எதுக்கு? அதானே எதுக்கு? Actually அந்த பொறிக்க பசங்களை அடிச்சு பாடம் கத்து கொடுத்தீங்கல்ல அவங்க என்னைய கிண்டல் பண்ணாங்க. ஆமா உங்க பேர் என்ன? என்னோட பேரு ஹனுமிதா. உங்க பேரு? கேளலாமா? என் பேரு சரண், இவன் பேரு ஜேம்ஸ். ஹாய் ஹாய் ஹாய். போதும். இது என் அண்ணன் ராம, அவங்க பூமிகா. ஆமா நீங்க எங்க போறீங்க? நான் நவமி எஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நவமி எஸ்டேட்டா? நாங்களும் அங்கதான் போறோம். ஓ நைஸ். ஆக்சுவலா என்னோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்ன டிராப் பண்ண முடியுமா? நாங்க இருக்கறதே அதுக்காகத்தான். நான் பிக்கப் பண்ணுவேன், நான் டிராப் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஆனா பிக்கப் பண்றது எல்லாமே இவன் தான். சரி கிளம்பலாமா? என்னோட லக்கேஜ் கார்ல இருக்கு. ஜேம்ஸ் உங்க லக்கேஜை கொண்டு வா. ஒண்ணு பாத்துட்டா போதும். Thank you so வாங்க. much. இல்ல வரேன். சரி சீக்கிரமா ஜேம்ஸ். ஆமா கேக்குறேன்னு நினைச்சேன் மேடம், நீங்க என்ன எஸ்டேட்டுக்கு சோலோ ட்ரிப் போறீங்க? ப்ராப்பர்ட்டி சேலுக்குன்னு போட்டுருந்துச்சு, அத பார்க்கலாம்னு போறேன். அப்படியா? நீங்க வாங்குனா என்ன நான் வாங்குனா என்ன எல்லாமே ஒண்ணுதான். என்ன அண்ணா லாஸ்ட் பேக்கு கொஞ்சம் மெதுவாவே குடினே. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. எப்பரா இருக்கு பாட்டு? சூப்பரா இருக்குண்ணே. எம்ஜிஆர்னா சும்மாவா? சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார் மனசையும் மனுஷன் அப்படியே புடிச்சு வச்சிருக்கிறாரு. ஆமாண்ணா, சாவே இல்லடா. என்ன சொல்ற? உண்மைதான் உண்மைதான். கரெக்ட் தானே? வணக்கம், என் பேரு சரண். அதுக்கு என்ன அப்போ அதையே என்கிட்ட சொல்ற? ஓ நீங்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகரா? நானும் அவரோட ரசிகர் தான் ப்ரோ. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும், பண்றீங்களா? எம்ஜிஆர் ஃபேன்னு சொல்லிட்ட, உனக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியுமா? வா வந்து உட்காரு. உட்காரத்துக்குலாம் நேரம் இல்ல, அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போகணும். அட்ரஸ் மிஸ் ஆயிடுச்சு, அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க போதும். ரொம்ப தப்பு. ஒரு ரசிகனோட வார்த்தைக்கு இன்னொரு ரசிக மதிப்பு கொடுக்கறது இல்லையா? முதல்ல நீ உட்காரு, அட்ரஸ் அப்புறமா சொல்றேன். வந்து உட்கார்றா. காலங்காத்தாலே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. என்னது? அண்ணா நான் ஒன்னும் போதைக்காக குடிக்கல, மனசுல இருக்கிற சோகம் போகணுன்றதுக்காக குடிக்கிறேன்டா. தெரியுமா உனக்கு என் மனசுல எவ்வளவு வேதனை இருக்குன்னு? யாழ் என்ன விட்டு போயிட்டாரா? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை விட்டுட்டு போனவளே சந்தோஷமா இருக்கும்போது நீங்க ஏன் தண்ணி அடிச்சிட்டு சோகமா இருக்கீங்க? இந்த மாதிரி நீங்க குடிச்சிட்டு இருந்தா உங்க அப்பா அம்மாவை யாரு காப்பாத்துவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சமாவது திறந்து பாருங்கண்ணே. சரி நவமி எஸ்டேட்டுக்கு எப்படி போற? நவமி எஸ்டேட்டை பத்தி கேக்குறானே, என்ன பண்றது? தம்பி அந்த இடம் மோசமான இடம். பில்டப் எல்லாம் வேணாம், அட்ரஸ் சொல்லுங்கண்ணே. சரி உன் தலையத்தை யார் மாத்த முடியும்? இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா போ, அங்க ஒரு ஹைவே வரும். அங்க இருந்து 9 கிலோமீட்டர் போனா நவமி எஸ்டேட் வந்துரும். ஜேம்ஸ் எனக்கு ஹெல்ப்பா இருப்பேன் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். கடைசியில அட்ரஸ் மிஸ் பண்ணி தொலைச்சிட்டியடா. அட்ரஸே கொடுக்காம அதை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்ற? டேய் ஜேம்ஸ் நீ பாரு, பாரு எவ்வளவு அழகா இருக்கு. எஸ்டேட். அப்படியா? அப்பா இந்த கதை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு தெரியல, இவ்வளவு டைட்டா இருக்கு. வா காரை உள்ள பார்க் பண்ணு. உங்க கதை முடிஞ்சது.
நவமி அங்கதான் இருக்கா? என்ன எங்க பார்த்தாலும் பொண்ணுங்களா தெரியுறாங்க? என்னடா இது? இத பார்த்தா பிரிட்டிஷ்காரங்க வீடு மாதிரி தெரியுது. பிரிட்டிஷ்காரங்க வீடு மாதிரி இருந்தா பரவாயில்ல, ஆனா பாத்ரூம் இந்தியன் ஸ்டைல்ல இருந்தா போதும். வா. அதுவும் சரிதான். அடேங்க அப்பா, இந்த வீடு எவ்வளவு பெருசா இருக்கு. ஹலோ. ஹாய் டாட். ரீச் ஆயிட்டீங்களா? ஆல்ரெடி ரீச் ஆகி 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குப்பா? ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லா இருக்கு டாட். ஆனா ரெஜிஸ்ட்ரேஷனை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா முடிச்சிடணும். ஏன்னா ப்ராப்பர்ட்டியை பார்க்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்றேன். ரெஜிஸ்ட்ரேஷனை பத்தி நீ எந்த கவலையும் படாதப்பா. அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிட்டேன். சரி வச்சிடுறேன். பாய் டாட். உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பாப்போம். பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணோம். நல்ல ஒரு வசனம் முதவே அதுதான். ஏய் இங்க பாருடா, கீ இங்கே இருக்கு. ஒருவேளை இந்த வீடு செல்ஃப் சர்வீஸ்னு நினைக்கிறேன். வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா. ஓபன் ஆயிடுச்சு. ஓ ஜீசஸ். ஆஹா, மான் சூப்பரா இருக்கு. ஹலோ, நான் இந்த மான சொன்னேன். ஏன்னா இது உன்னை விட அழகா இருக்கு. டேய் ஜேம்ஸ், பொண்ணுங்கள அந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ண கூடாதுடா. உன் வாயை மூடிட்டு ஒழுங்கா வேலையை பாரு. அடடடடடடா. வீணை வீணை வீணை. இந்த வீட்ல வீணை வாசிக்கிறவங்க இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீணை, நீ உன் வேலையை பாரு. யூ டூ ஒன் திங், ரிமூவ் யுவர் சாண்டல். அப்புறம் கீழே குனிஞ்சிங் பெருக்கிங் பெருக்கிங் பெருக்கிங். ஐயா மூஞ்சி ஆளும். யாரா இவளை கூட்டிட்டு வந்தது? டேய் வாய் மூடிட்டு வேலையை பாருன்னு சொன்னா கேட்க மாட்டியா? பாத்து ஓதறா, மேல எல்லாம் டஸ்ட் ஆயிட போகுது. டஸ்ட் ஆன பாடி ரொம்ப ஓவரா பேசாதடா. ஓ ஜீசஸ், நல்ல வேளையா கரண்ட் வந்துருச்சு. இதுக்கு அப்புறம் இருட்டுல இருக்க தேவையில்ல. நைஸ் ஹவுஸ். எனக்கு குளிருது ரொம்ப. ஏய், என் தலைவணி எங்க வேணா வச்சுப்பேன். அதுல உனக்கு என்ன கஷ்டம்? ஒரு தலைவணி வைக்கிறது கூட எனக்கு உரிமை இல்ல. எல்லாரும் பாத்தீங்களா? இப்ப இந்த வீட்டுக்கு ஒரு கலை வந்துருச்சு. வாங்க, இறுக்கமா கட்டி பிடிச்சு ஒன்னா தூங்கலாம். ஜேம்ஸ், வாட் டு யூ மீன்? உனக்கு மேல ஏய் ஹலோ, நான் உன்னை கூப்பிடல. ஏதோ உன்னை கூப்பிட்ட மாதிரி அப்படியே சிலுத்துக்கிற. நான் என் ஃப்ரெண்ட கூப்பிட்டா கட்டி பிடிச்சு தூங்கலான்னு. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, மணக்கும் செண்பகப்பூ, அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர் பூ, மைவிழி ஜாடைகள் முல்லைப்பூ, மயக்கும் சந்தனப்பூ. டேய், என் மொபைல்ல நெட்வொர்க் இல்ல. டாடிக்கு ஃபோன் பண்ணி இங்க ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லு. பாக்குறவங்களையும் விட மாட்டான். டார்ச்சர் பண்றானே. ஹலோ, பூமிகா கிட்ட போன் இருக்குல்ல, அவகிட்ட வாங்கி பண்ணு. என்னடா அம்போன்னு விட்டுட்டு போற? டேய் வந்து தொலைடா, தூங்க போலாம். தூங்க போலாமா? சரக்கடிக்கலாம்னு சொன்னியடா. வேர் இஸ் தி பார்ட்டி? மொட்டை மாடியில பார்ட்டி. குட் நைட் அனுமிதா. ஃபோன் கொடு. யா ஷூர் சார். ஏங்க இந்தாங்க பாலை குடிங்க. வாங்கி குடிங்க. நீ பால் கொண்டு வந்து கொடுத்ததும் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஞாபகம் வந்துருச்சு. பசங்க என்ன சொன்னாங்க? வந்துட்டு இருக்காங்களாமா? உன் சின்ன பையனுக்கு அங்க வேற ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியே ரொம்ப புடிச்சு போச்சுன்னு சொன்னா. அதனால ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வரட்டுமான்னு கேட்டான். சரின்ட்டேன். வீட்ல பசங்க இல்லாம போர் அடிக்குதுங்க. அக்கம் பக்கத்துல பசங்க இருப்பாங்க, கூட்டிட்டு வந்து வச்சுக்க. என்னங்க சொல்லுங்க. நான் உன்கிட்ட எத்தனையோ தடவை படிச்சு படிச்சு சொன்னேன், ஒரு பொண்ணை பெத்துக்கலான்னு. கேட்டியா? ஒரு பொண்ணு இருந்திருந்தா இப்ப நீ கவலைப்பட தேவையில்ல. ஏங்க போதும், வாய முடுங்க. இந்த வயசுல என்ன பேச்சு பேசுறீங்க? யாராவது கேட்டா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? இந்த வயசுலயும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்காங்களே நினைப்பாங்க. என்ன நீங்க பாரு, எப்பவும் நம்ம 2020 ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. வர வர நீங்க ரொம்ப மோசமா பேசுறீங்க. உங்க தொல்லை தாங்க முடியல. நான் வேற ரூம்ல போய் படுத்துக்கிறேன். நீ வேற ரூமுக்கு போனீனா நான் வேற வீட்டுக்கு போயிடுவேன். ஒன்னும் தேவையில்ல, வேலையை முடிச்சிட்டு படுங்க. என்ன முகத்தையே பாக்குறீங்க? லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க. யோ, என் அருமை மாமனாரே, உன் பொண்ணை என் தலையில கட்டி வச்சு என் வாழ்க்கையில விளையாடிட்டியா? அனுமிதா,
எனக்கு ரொம்ப பசிக்குது. இவ ஒருத்தி பசியில நானே செத்துக்கிட்டு இருக்கேன். இவனுங்க வேற எங்க போனானுங்கன்னே தெரியல. சரண், சரண். ராம் சார், என்னங்க உங்க பிரச்சனை? ஏன் காட்டு கத்துறீங்க? தெரியாம தான் கேக்குறேன். இங்க 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கோம். சாப்பாடு கொடுக்கணும்னு ஒரு காமன் சென்ஸ் கூட இல்ல. பெரிய ஹீரோ மாதிரி எல்லாரையும் போட்டு அடிச்ச. ஏய் இரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் கோவிந்தா கோவிந்தா. இப்ப என்ன, உங்க 2 பேருக்கும் சாப்பாடு தானே வேணும்? சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வந்து கொடுங்க சார். பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா தீர்வுன்னு ஒண்ணு இருக்கும்ல ஜேம்ஸ். When James is here, wife here. இத 2 பேரும் சண்டை போடாம பிரிச்சுக்குங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆஹா கார சிப்ஸ் எல்லாம் ஸ்வீட்டா இருக்கே. யார் அங்கே கன்னியர்களே? ஓ, இது புது ஜெனரேஷன்ல இவங்களை இப்போ உள்ள ட்ரெண்ட்ல தான் கூப்பிடணும். ஃபிகர்களே வாங்க வாங்க. சாங் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. போதும் போதும் போதும், நீங்க டான்ஸ் ஆனது போதும். முதல்ல எனர்ஜி ஏத்துவோம். டார்லிங், என்ன இருக்கும் கையில? மகா பிரபு திராட்சை. ஆஹா, இவ்வளவு ஹைட்ல தொங்க விட்டா நான் எப்படி சாப்பிட முடியும் டார்லிங்? இந்த பாழா போன சைனா திராட்சை எல்லாம் நாம சாப்பிடவே கூடாது. இத முதல்ல நம்ம தூக்கி போடணும். நம்ம இந்தியாவுல, நம்ம தமிழ்நாட்டுல திராட்சை நிறைய வளருது. நான் உங்க 2 பேருக்கும் அந்த திராட்சை வாங்கி தரேன், சரிதானே? பிரபு, நான் வேணா போய் வாங்கிட்டு வந்துடட்டுமா? ஐயோ கண்ணே, நீ பாண்டி பசார் போய் இந்த ஷார்ட்ஸ வாங்கிட்டு வந்து போட்டிருக்கதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது நான் போய் உன்னை திராட்சை வாங்கிட்டு வர சொல்லுவேன்னா? வேண்டாம் கண்ணே, வேண்டாம். ஏய் ஜேம்ஸ், ஜேம்ஸ். யார் அங்கே? ஓ நீங்களா? அவனே நல்ல சாங்க நாசமாக்குறியா? என்னாச்சுடா? டேய், சாப்பிடுதான் வாங்கிட்டு வந்தல்ல, அத முதல்ல அவங்களுக்கு குடு. குடு சீக்கிரம். சரி சரி, எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறேன். நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கு, எல்லாரும் சாப்பிடலாம், சரியா? என்ன ஒண்ணுத்தையும் காணோம்? ஸ்நாக்ஸ் ஒண்ணுத்தையும் காணோம், எங்கடா? அதையும் காலி பண்ணிட்டியா? உன்னை நம்பி போய் பேக் கொடுத்தோம் பாரு, தீனி பண்டாரம். இங்க தானே இருந்தது, எங்க போச்சு தெரியல. சாப்பிட அது இருக்கு இது இருக்குன்னு கொண்டு வந்தா இதுல ஒண்ணுமே இல்ல. தூக்கி போடு லூசு பையலே. What the hell? அப்போ பட்னி தானா? அறிவு கெட்டவ, அந்த பொண்ணுங்க முன்னாடி நம்ம மான மரியாதை எல்லாம் போச்சே. என்ன பண்ற பாரு. சரண், இத்தனை நாளா உன் ஃப்ரெண்ட் அரை லூசன் தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது அவன் ஒரு முழு லூசன். இங்க பாரு, முதல்ல அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண, அப்பதான் உருப்படுவேன். டேய், உன்னால யார்கிட்ட இன்னும் என்னென்ன திட்டு வாங்கணுமோ மவனே, இனிமே நான் எங்கேயாவது போகும்போது கூட வரேன்னு சொன்ன உன்னை கொன்னே போட்டுருவேன், புரியுதா? என் பொண்ணு ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா, இனி நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு நரகத்தை தான் காட்டும். மகாராணி மகாராணி மாளிகை மகாராணி, மண்குடிசை தேடி வந்த மன்மதரத தேனி, மன்னவனின் மண்குடிசை மாளிகையாகாதோ. டடரன் டடரன். ஐ, பாத்திரம் தேக்க நானும் ஹெல்ப் பண்ணட்டுமா? நான் சாப்பிட்ட பிளேட் தானே, நானே கழுவிக்கிறேன். நீ வாய் மூடிட்டு இருந்தா போதும். அதுவும் கரெக்ட் தான். அவங்க தான் கழுவணும். என்ன? ஒண்ணு இல்ல, பாத்திரத்தை நல்லா கழுவுறீங்க. என்னுடைய தட்டு ஒண்ணு இருக்கு, அதையும் கழுவிடுங்க ப்ளீஸ். என்ன பண்ணாலும் மடிய மாட்டேங்கிறாளே. பரவாயில்ல, நல்ல ஐடியாவா யோசிப்போம். இவ சாப்பிட்ட தட்டை நான் கழுவணுமா? வேற வேலை இல்லை. கனவுல கூட வந்து டார்ச்சர் பண்றாளே. இந்த நேரத்துல யாரா இருப்பாங்க? போய் பாப்போம்.
ம் யாரும் இல்லையே. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் தூக்கம் வரல. எப்படி வரும்? அதான் லவ் வந்துருச்சுல, காமன் தான். ஏஜ் இந்த நேரத்துல இவன தனியா நடந்துட்டு இருக்கா. இதான் சரியான டைம், போய் ப்ரப்போஸ் பண்ணிடலாம். ஓகே சொல்லணும், ஓகே சொல்லணும், ஓகே சொல்லணும். அனுமிதா, அனுமிதா, என்ன காத்து வாங்க வந்தியா? பார்த்தாலே கிக்கேருது. கேட்டலாம். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லு. மிரட்டுறாளே. பரவாயில்ல, இருக்கட்டும். ஓகே சொல்லணும், ஓகே சொல்லணும், ஓகே சொல்லணும். அது ஐ ஐ எங்க போனா? நீ என்ன மேஜிக் மேனா? அங்க இருந்த, இப்ப என்னடா இங்க இருக்க? என்ன இங்கே சொல்லிட்டு ஐ லவ் யூ அனுமிதா. என்ன சொன்ன? ஐ லவ் யூ. ஓய், என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? என்ன ஒரு நாள் பார்த்ததுலயே உனக்கு லவ் வந்துருச்சா? இன்னொரு தடவை லவ் கிவன் என்கிட்ட வந்தேன்னு வை, பொம்பளை பொறுக்கின்னு நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல போடுவேன். பார்த்து ஒரு நாள் கூட முழுசாகல, அதுக்குள்ள லவ்வா லவ். உன்னை பார்த்தப்பவே நினைச்சேன் இப்படிப்பட்டவனா தான் இருப்பேன்னு. லவ் கிவன் இன்னொரு வாட்டி வந்த கொன்னுடுவேன். ச்சே, ஏன் இப்படி இருக்காங்களோ? எனக்கும் தண்ணி அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா பாட்டில பார்த்தா கையை கிடு போய் எடுத்து லபலபலப்பன்னு குடிச்சிடுது. காலை கூட தூக்க முடியல, அதுக்குள்ள இப்படி தடுமாறு. ஏமாத்துக்காரீங்க, ஏமாத்துக்காரீங்க, ஏமாத்துக்காரீங்க. பொண்ணுங்க எல்லாம் ஏமாத்துக்காரீங்க. பசங்க ஜாக்கிரதையா இருங்கப்பா. இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்கணும். தூங்குடி செல்லம், தூங்கு. கைய பஸ்ட் கழுவிடலாம். நமக்கு தண்ணி போத்தல, கை கழுவு தண்ணி போத்தல. வந்துடுச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ. தூங்கு, தூங்குடி செல்லம். நீ கண்ணு குட்டி தேடி வந்து தண்ணி. என்ன தண்ணி வந்துகிட்டே இருக்கு? ஓ, ஆஃப் பண்ணல போல இருக்கு. போது அதிகமாயிட்டாலே இப்படிதான். ஒரு வழியா மூடியாச்சு. நெருப்பு காத்தடிக்குது, கூத்தடி. தண்ணி ஆஃப் பண்ண மாட்டேங்குது. எழுந்துடுறா, எந்த தடவை ஆஃப் ஆக மாட்டேங்குது. எழுந்துரு. டே, அந்த பைப்ல கண்டினியூஸா தண்ணி வந்துட்டே இருக்குடா, ஆஃப் ஆக மாட்டேங்குது. எழுந்துரு. பாத்ரூம்ல தண்ணி வர மாதிரி பீரடா வரும். ஏய், நான் சொல்றது கேளுடா. தண்ணி வந்துகிட்டே இருக்குடா, நிக்க மாட்டேங்குதுடா. வந்து பாரு. ஜேம்ஸ், நீ தைரியமான ஆம்பளை தான்டா. தைரியமான ஆம்பளை தான்டா. ஆனா இப்போ கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படாத, என்ன நான் சரி பண்றேன். போலாமா? வாடா வாடா, பாத்து வா. எழுந்துரு. புடிச்சுக்கடா. டேய், நீ தைரியமா முன்னாடி போடா. அங்க பாருடா, ஊத்திட்டே இருக்கு. ஓ ஜீசஸ். டேய், நீ சரியான ஆள்ரா, சூப்பர்ரா. அதுதான் சொல்றது, லோக்கல்ஸ் இருக்கு வாங்கி அடி கூடாதுன்னு. தெரியாம அடிச்சிட்டேன்டா, விடுறா. வா வா வா. சரி வாடா. புடுறா. புடிக்கிறேன். வா வா, பாத்து வா. வா வா. உஃப். ஓ, செல்லக்குட்டி இங்கதான் இருக்கா? குட் மார்னிங் ஆல். A for apple, B for ball. எக்ஸஸ் பண்ணதுல போதும். டேய், வாளை பார்க்கும்போது அப்படியே ஊட்டி ஆப்பிள் மாதிரி கடிச்சு சாப்பிடலாம்
எத்தனை தடவை சொல்லிருக்கேன், அவ உனக்கு அண்ணி. இன்னொரு வாட்டி அவளை தப்பா பார்த்த உன் கண்ணு ரெண்டுத்தையும் நோண்டிடுவேன். அதையும் மீறி பார்த்தன்னு வச்சுக்கோ, எப்பவும் குடும்பமே நடத்த முடியாத மாதிரி பண்ணிடுவேன். கல்யாணம் பண்ணி வாழணும்னு ஆசைப்பட்ட மூடிக்கிட்டு இருக்கணும், சரியா? ஓஹோ, போய் தொலை. Thank you. Love me or hate me, kiss me or kill me, oh darling please do something to me. ஹலோ மச்சான். என்னடா லவ் எப்படி போயிட்டு இருக்கு? ஆளு என்ன விட்டுட்டு போயிட்டா மச்சான். எனக்கு தெரியும்டா அவ உன்னை விட்டு போயிடுவான்னு. நான் தான் அன்னைக்கு சொன்னேன்லடா, இந்த பொண்ணுங்களே நம்பாதன்னு. ஆமா கரெக்ட் மச்சான். சரி, உனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறேன். வீட்ல பாக்குற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எங்க அத்தை பொண்ணு இருக்கா, யாராவது அவளை தள்ளிட்டு போறதுக்கு முன்னாடி நான் போய் அவளை கரெக்ட் பண்ணிடுறேன். லவ் யூ உமா, பை. இந்த பொண்ணுங்க ரொம்ப. ஹேய், என்ன நீ பொண்ணுங்களை பத்தி அவ்வளவு கேவலமா பேசுற? ஆம்பளை பசங்க நீங்க மட்டும் ரொம்ப ஒழுங்கா உயிர்னு சொல்லி வயித்துல ஒரு உயிரை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. பொண்ணுங்க மட்டும் ரொம்ப யோகியமா? யாராவது ஹயபுசா பைக்ல வந்தா ஐயா சூப்பர்னு லவ் பண்ண போயிடுறீங்க. அப்படியே அடுத்த சிக்னல்ல BMW ஒருத்தன் வந்தா அவன் கூட WWF விளையாடி அவனையும் விட்டு போயிடுறீங்க. அடுத்து ஜாகுவார்ல ஒருத்தன் வந்தா அவன் கூட ஜாகிங் போய் லைஃப்ல செட்டில் ஆயிடுறீங்க. பொண்ணுங்க இப்படித்தானே. ஆனா பசங்க நாங்க அப்படி இல்ல. பொண்ணுங்களுடைய மனசை பார்த்து காதலிப்போம். சின்சியரா லவ் பண்ற பசங்களெல்லாம் நீங்க எங்க நம்புறீங்க? ஏமாத்திட்டு கை விட்டுட்டு போறோம் தான் நம்புவீங்க. சரண், கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும். டிராப் பண்ண முடியுமா? என்னது போலீஸ் ஸ்டேஷனா? போலீஸ் ஸ்டேஷனா வேணாம், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். ஷோ சரண், அதுக்கு இல்ல, இது வேற ஒரு விஷயமா கொஞ்சம் வேலை இருக்கு. வேற விஷயமா? நான் கூட எம்எல்ஏ ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு பயந்துட்டேன். 5 மினிட்ஸ் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். நான் சீக்கிரம் வந்துடுறேன், வெயிட் பண்ணு. பாய். இதோ வந்துடுறேன். அப்பா, நான் வரேன் சார். போயிட்டு வாங்க. சரண், ஒரு நிமிஷம் இரு, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி சரி. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். வணக்கம் சார். வணக்கம் மேடம், உட்காருங்க உட்காருங்க. சொல்லுங்க. சார், ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்டிருந்தேனே, அது என்னாச்சு? மேடம், அந்த ஃபைல் நேத்தே ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்தாங்க பாருங்க. வணக்கம் சார். ஸ்டேஷன் கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? ஸ்டேஷன் கட்டி எத்தனை வருஷம் ஆனா உனக்கு என்ன? வந்த விஷயத்த சொல்லு. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். யார் மேல? என் ஆளு மேல. கரெக்டா இருக்கா? சார், எல்லாம் கரெக்டா இருக்கு. சூப்பர். தேங்க் யூ. சரி, நான் கிளம்புறேன். அப்படியே கிளம்பிட்டா? வேற என்ன விஷயம் சார்? பார்த்து கவனிங்க. யாராவது பாத்துற போறாங்க, சீக்கிரம். லவ் எப்படி சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறா சார். அதுக்கு அவளை ஒத்துக்க சொல்லுங்க சார். எழுந்துறா முதல்ல. சார், அது சீக்கிரம் எழுந்துறா. மேல இதுக்கு மேல இருந்த மரியாதை இல்ல. இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சியா இல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ் நினைச்சியா? மரியாதையே வெளியே போயிடு. இன்னொரு வாட்டி நீ இந்த விஷயத்துக்காக வந்தானு வை, லாடம் கட்டி உள்ள வச்சிருவேன். புரிஞ்சுதா? ஒரு நிமிஷம். சரி, நான் கிளம்புறேன் சார். அப்புறம் பாப்போம். போலீஸ் வேலைய மாமா வேலைய ஆக்கிடுவானுங்க போல. அது நான் பர்ஸ வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் காசு வேணும். நீ கேட்டா என் உயிரே கொடுப்பேன், காசு கொடுக்க மாட்டேனா? இந்தா. தேங்க் யூ. இந்தாங்க சார். இது வேறயா? இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. மேடம், ஏதாவது தேவைனா எனக்கே கால் பண்ணுங்க. பண்றேன். ஏன் சம்பளம் வரலையா? 3 மாசமா வரல. ஐயோ பாவம். சரி, நான் கிளம்புறேன். நீங்களே எனக்கே கால் பண்ணுங்க. ஓகே ஓகே. சரண், அந்த போலீஸ் ஏன் உன் மேல கோவப்பட்டாரு? கோவலாம் படல, அவன் என் கிளாஸ்மேட், அதனால பேசிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? சரி, எனக்கு தலை வலிக்குது, டீ சாப்பிட்டு போலாமா? டீ நல்லா இருக்கா? டீ கேட்ட. டீ மாதிரி தான் இருக்கும், வேற எப்படி இருக்கும்? இப்ப தலைவலி போயிடுச்சா? இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கு, ஆனா ஒர்க் டென்ஷன் நிறைய இருக்கு. என்ன பண்றது? என் கூட தலைவலியே இருக்காது.
இல்ல தலைவலிச்சா டீ வாங்கி தருவேன்னு சொல்ல வந்தேன். இதுக்கு ஒன்னும் குறைச்சல. குடி. பரவாயில்ல, இங்கேயே பேசேன்ப்பா. அப்பா இங்க வேண்டாப்பா, வெளியே போய் பேசிக்கலாம் வாங்க. சரி வா. அப்பப்ப கோவில் அங்க இங்கன்னு போயிடுறீங்க, நான் உங்களை தேட வேண்டியதா இருக்கு. சரண், லஞ்சம் வாங்குறதுக்குனே சில பேர் பிறந்திருப்பானுங்க போல இருக்கு. இந்த வேலையில இருக்க பெரிய டென்ஷனே அதுதான். எப்பதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வருமோ தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஏன் எங்க போற? வரேன் இரு. அப்பா என்னப்பா? இங்க பாருப்பா, வீட்டுல அம்மாவுக்கும் மம்தாவுக்கும் ஒத்தே வர மாட்டேங்குது. எப்ப பாரு சண்டை தான். அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்கப்பா. என்னப்பா பண்ணணும்? இந்த சொத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. அப்ப நான் எங்க போக? அனாத ஆசிரமத்துல போய் சேர்ந்துக்கோங்க. நீ என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? நான் சைன் பண்ண மாட்டேன். அப்பா சும்மா பிடிவாதம் பிடிக்காதீங்க, இதுல சைன் போட்டு கொடுங்க. போட மாட்டேன்னா போட மாட்டேன் தான். அப்பா நான் கடைசியா உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், இதுல சைன் போட்டு கொடுத்தா கொடுங்க, இல்லனா நான் உங்க மகன்றதே மறந்துருங்க. ஏய் சார், இவன் என் பையன். நீ என்ன சொன்ன? நீ மகன்றத மறந்துடணுமா? ஒருவேளை அவர் அப்பாங்கிறத மறந்திருந்தாருன்னா இந்நேரம் நீ ரோட்ல பிச்சை எடுத்துருக்கணும்டா. என்ன சார் பிரச்சனை? சார், இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. மகனும் மருமகளும் எங்க கண்ணு முன்னாடி நல்லா வாழணும்னு நினைச்சோம். ஆனா இவன் என்ன சொல்றான்னா, பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு எங்களுக்கு பிரைவசி இல்ல, இந்த சொத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீங்க அனாத ஆசிரமத்துக்கு போயிடுங்கன்னு சொல்றான் சார். இது சரியா சார்? சரியா தானே சார் சொல்லிருக்கான். 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இவனை அனாத ஆசிரமத்துல சேர்த்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இவன் உங்களை அனாத ஆசிரமத்துக்கு போங்கன்னு சொல்லிருக்க மாட்டான். அதை எப்படி சார் பண்ண முடியும்? பெத்தவங்களுக்கு தன் பிள்ளைங்க தானே சார் எல்லாமே. ஏய் கேட்டியாடா? இங்க பாரு, அப்பா அம்மா குழந்தைங்க மேல நிறைய பாசம் வச்சிருப்பாங்க. எவ்வளவு பேருக்கு அப்பா அம்மாவே இல்ல. ஆனா உனக்கு இருக்கிற அதிர்ஷ்டத்தை நீ காலால எட்டி உதைக்கிற. முதல்ல பெத்தவங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கோ. கூட்டிட்டு போய் நல்லா பாத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ். உண்மையா இருக்கிறவங்களுடைய அன்பை தூக்கி எறிஞ்சிட்டு பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த உலகம். ஏய் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இரு வரேன். இன்னொரு டீ சொல்லு, தலை வலிக்குது. ஓ சரிதான், வா வா வரேன். ஏய் என்ன இங்க வந்து நிக்கிற? டீ குடிச்சிட்டியா? உனக்கு தலைவலி போயிடுச்சா? டீயும் குடிச்சு முடிச்சிட்டு அப்படியே தலைவலியும் போயிடுச்சு. குட். சரண், ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க. Thank you. ஆனா நம்ம லைஃப்ல நாம நினைக்கிறது எதுவும் நடக்கிறதே இல்லைல்ல. நம்ம லைஃப்ல நம்ம ஆசைப்படுறது எல்லாம் கிடைக்கிறது இல்ல. அப்படியே கிடைச்சாலும் அதெல்லாம் நிலைக்கிறது இல்ல. அப்படியே நிலைச்சாலும் அதுல சந்தோஷம் இருக்கிறது இல்ல. அப்படியே சந்தோஷம் கிடைச்சாலும் வாழ்க்கைங்கிறது நிலைக்கிறது இல்ல. மனுஷன் சந்தோஷத்தை பணத்திலையும் புகழிலையும் தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா உண்மையான சந்தோஷம் கிடைக்கிறது நிம்மதியில மட்டும்தான். அந்த நிம்மதி கிடைக்கிறது காதல்ல மட்டும்தான். யா ஏன் இந்த மௌனமே பரிமாற்றமே என்னையே மயக்குதே உன் காதலே கனவில் தினம் நீதானடி கனவில் தினம் ஹோ நீதானடி மௌனமே காதலை பரிமாற்றதே இன்மை
யோசனை நிறைவேறுதே நினைவுகள் நிஜமானதே நான் எழுதும் கவிதையில் நீயே உயிரடி நீ ரசிக்கும் கவிதையில் நீயே நிஜமடி கண்ணும் கண்ணும் நோக்க ஆசை கூடி போக காத்து நிற்கும் காதலில் நானும் இங்கு ஏங்க நெஞ்சு கூடி போகும் ஏக்கம் என்று தீரும் முந்தன் தலை கோதி வானில் நான் மிதக்க ஏன் இந்த மௌனமே பரிமாற்றமே என்னையே மயக்குதே உன் காதலே என் யோசனை நிறைவேறுதே என் நினைவுகள் உன் பார்வையில் தானடி ஏதோ ஆகிறே வாருகில் அன்பிலே நீயே காதலி உன் சின்ன சின்ன ஊடல் முன்னில் என்ன தேட இன்பம் துன்பம் எல்லாம் உன்னில் சேர நீயும் என்னை தேண்ட காதல் மெல்ல தோண்ட நட்சத்திரங்கள் போல வானில் நான் நின்ன ஏன் இந்த மௌனமே பரிமாற்றமே என்னையே மயக்குதே உன் காதலே கனவில் தினம் நீதானடி கனவில் தினம் ஹோ நீதானடி பூமிகா பூமிகா பூமி என்னாச்சு உனக்கு ஐயோ என்னாச்சு இவளுக்கு காலையில கேட்போம் யாரு போன் பண்றா அதுவும் இந்த நேரத்துல ஹலோ டேய் ராம் அந்த ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுடா அப்படியா 9 ஏக்கர் அதுவும் வெறும் 9 கோடிக்கு டிசி கன்வர்ஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லேண்டுடா சரி டாட் குரல் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு இல்ல ஒண்ணும் இல்ல ஒர்க் டென்ஷன் தான் டென்ஷன்லாம் இந்த வயசுல இருக்கவே கூடாது ஆமா சரணுங்க போன் எடுக்க மாட்டேங்கிறான் இங்கதான் எங்கேயாவது வெளியே போயிருப்பான் டாட் ஜாக்கிரதப்பா எங்கேயோ சுத்த வேணாம்னு சொல்லு அவன் வந்ததும் எனக்கு போன் பண்ண சொல்லுன்னா சரி டாட் காலையில போன் பண்றேன் குட் நைட் குட் நைட் கேட்க மறந்துட்டேன் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டேன்பா வச்சிடுறேன் குட் நைட்
என்ன நடக்குதுங்க? ஐயோ கடவுளே. நீ சொன்னதை கேட்டுதான் அந்த பையன் உடனே புரிஞ்சுக்கிட்டான். பின்ன சரண் சும்மாவா? அது சரி. நீ எப்பவும் இப்படியே தான் பேசிட்டு இருப்பியா? உன் வீட்ல உன்னை எப்படிதான் சமாளிக்கிறாங்களோ? சமாளிச்சுதானே ஆகணும். கையை விடு. பூமி, பூமிகா, ஏய் என்னாச்சு உனக்கு? எழுந்துரு. என்னாச்சு இவளுக்கு? டயர்ட்ல தூங்கிட்டா. பின்ன என்ன, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எழுதிக்கிட்டு இருந்தா இப்படிதான் டயர்ட் ஆகும். கரெக்ட் தானே? சரி, டாடி போன் பண்ணாராமே, ஏன் எடுக்கல நீ? பூமி, அது போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தானா, என் மொபைல அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் போல இருக்கு. போய் எடுத்துட்டு வந்துடுறேன். போய் எடுத்துட்டு வா. சரண், பார்த்து ஜாக்கிரதை. சீக்கிரம் வந்துரு. சீக்கிரம் வந்துடுறேன். பாய் பாய். ஹலோ டாட். எங்க இருக்க ராம்? இங்க எஸ்டேட்ல தான் இருக்கேன் டாடி. அந்த எஸ்டேட் ஓனர் தற்கொலை பண்ணிட்டானாப்பா. இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சரி, இதுக்கு மேல நீங்க அங்க இருக்க வேண்டாம், கிளம்பி வந்துருங்க. சரிங்க டாடி. சார் வணக்கம் சார். இப்ப எதுக்குடா திரும்ப வந்த? மறுபடியும் வந்தா லாடம் கட்டி உள்ள வச்சிருவேன் அன்னைக்கே சொன்னேன்ல. யோ கான்ஸ்டபிள். சார் அதெல்லாம் இல்ல சார், நான் மொபைல மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுத்துட்டு போலாம் வந்தேன். சரி, எடுத்துட்டு போயிட்டே இரு. இங்க தான வச்சிருந்தேன். எங்கடா வச்ச? நல்லா தேடு. இருங்க சார், இதோ இங்க இருக்கு சார். இதுக்கு அப்புறம் உன்னை இங்க பார்த்தேன் சொன்ன மாதிரியே செஞ்சிடுவேன். இடத்த காலி பண்ணு. ஆமா, இவன் சூப்பர் ஃபிகர், அடிக்கடி வந்து பாத்துட்டு போறதுக்கு. என்னடா முணுமுணுக்குற? வர சார். போடா. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அண்ணா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சரண் அப்பா போன் பண்ணிருந்தாரு. இந்த ப்ராப்பர்ட்டியை வித்தவரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரா. இதுக்கெல்லாமா டென்ஷன் ஆவாங்க? அவன் தண்ணி அடிச்சுட்டு போதையில வண்டியை ஓட்டிட்டு எங்கேயோ போய் விழுந்திருப்பான், அதனாலதான் செத்துருக்கான். அதுக்கே டென்ஷன் ஆகுற? ஆக்சிடென்ட் நீயே தானே சொல்ற. போய் நிம்மதியா படுத்து தூங்கு. ஐயா, இந்த ஜேம்ஸ் எங்க போய் தொலைஞ்சான்? இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இங்க ஏதோ தப்பா இருக்கு. எங்க போனா இவன்? ஜேம்ஸ், ஏய் இருடா வர. ஜேம்ஸ், ஏய் பின்ன புரிஞ்சிக்கிச்சுடா, வெயிட் பண்ணு. இப்பலாம் வர முடியாதுடா. மழையில நனைஞ்சிட்டு வந்திருக்கேன்டா, கதவை தரடா. நான் ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கேன், சொன்னனே ஆஃப் பண்ணிட்டு வரதுக்கு. டேய் எருமை, முடிய போகுது அதனாலதான் கண்டது தின்னாதன்னு சொல்றது. எதையாவது சாப்பிட வேண்டியது, பாத்ரூம்லயே போய் செட்டில் ஆக வேண்டியது. இருடா வந்துடுறா, வெயிட் பண்ணு. இவன் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? பக்கத்து ரூம் காலியா தானே இருக்கு. என்ன பூட்டி இருக்கு? ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன இது? பூட்டு திறந்து இருக்கு. ஐயோ, நான் என்ன ஞாபகத்துல பார்த்தேனோ. சே, பாருடா, பாக்குறதுக்கு பழைய பில்டிங், ஆனா எல்லாம் சென்சார் சிஸ்டமா இருக்கு. இந்த ரூமை எத்தனை வருஷமா பூட்டி வச்சிருந்தாங்கன்னு தெரியலையே. பாத்ரூம் அங்க இருக்கு. ஓகே, தண்ணி வந்தா போதும்.
அம்மா அம்மா என்ன கடவுள் சொல்லுது ஐயோ ஐயோ அம்மா ஐயோ முடியலடா சாமி அம்மா அப்பா பிரேக்கே போடாம நான் ஸ்டாப்பா போயிட்டே இருக்கேன் வீடு பழசா இருந்தாலும் தண்ணிக்கு பிரச்சனையே இல்ல. செம குளியல். யார் இவ? நரபலி எடுக்கிறதுக்காக அங்க அவ காத்துக்கிட்டு இருக்கா. மேடம் உங்க பேர் என்ன? மேடம் பேர் தானே கேட்டேன், வேற எதுவும் கேட்கலையே. நவமி. ஐயா யாரா இது இந்த நேரத்துல? டேய் தூ என்னாலதான் முடியல, இவனாவது போய் திறக்கலாம்ல. டேய் இருங்கடா வர. ரொம்ப முடியாதப்பதான் உயிரெடுப்பான் இவன். ஐயம்மா யாரா அது? நானே போன கலப்புல வந்துட்டு இருக்கேன். கதவு திறக்க எவ்வளவு நேரம்? நீ இங்க இருக்கனா? அப்ப அங்க இருக்கிறது யாரு? இரு. வேணாடா சொன்ன கேளு. ஒண்ணும் ஆகாது, இருடா. மேடம் அங்க வந்து படுத்துட்டு இருந்தது யாரு? அந்த ராமு ஒருவேளை பயந்துட்டு வந்து அங்க படுத்துட்டு இருந்தாரா? இல்ல, சரண் கூட அப்படிதான் அங்க யாரோ படுத்திருக்காங்கன்னு நினைச்சா. ஓ ஆனா ஆனா அங்க படுத்திருந்தது வேற. அந்த கடவுள் மட்டும் அன்னைக்கு சரணுக்கு துணையா இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஆனா சரண் எப்பவும் கடவுளை நம்பவே மாட்டான். நம்பிக்கைதான் கடவுள்னு சொல்லுவான். அவங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியங்கள் மட்டும்தான் அன்னைக்கு அவனை காப்பாத்துச்சு. இல்லைன்னா அன்னைக்கு அந்த ஆத்மா கையால அவன் செத்திருக்க வேண்டியத. தப்பிச்சிட்டன்னு நினைக்கிறியா? உன்னால தப்பிக்க முடியாது. என் பொண்ணு யாரையும் விட மாட்டா. அவளோட ஆத்மா ஆக்ரோஷத்துக்கு நீங்க எல்லாரும் பலியாக தான் போறீங்க. அத நான் பார்த்து சந்தோஷப்படதான் போறேன். ஹே சரண், என்ன சரண் ஒரு மாதிரியா இருக்க? உன் ஆளு கூட ஏதாவது சண்டையா? சரண், ஹே சரண். பூமி, இவனுக்கு என்னாச்சு? ஏன் சைலண்டா இருக்கான்? எனக்கு தெரியல சார். ஹேய் ஜேம்ஸ், இவன் ஏதாவது சொன்னியாடா? அண்ணா நான் எதுவும் சொல்லலண்ணா. டேய் சரண், என்னடா ஆச்சு உனக்கு? என்ன அனுமிதா, நீ ஏதாவது சொன்னியா? இல்லையே,
நான் எதுவும் சொல்லல. ஏன் என்ன என்னடா ஆச்சு? டேய் என்ன ஆச்சு சரண்? உங்க எல்லாருக்கும் இந்த வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணலையா? தோணுது சரண். நான் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். பட் சொன்னா நம்ப மாட்டீங்கன்னு. நம்பிதானே ஆகணும். நேத்து போலீஸ் ஸ்டேஷன்ல மொபைலை மறந்து வச்சிருவான்ட்டேன். அங்கிருந்து திரும்ப வரும்போது ஒரு பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுத்தேன். நீ பாத்ரூம்ல இருந்த. ஆமா. அதனால நான் அந்த ரூம் பாத்ரூம்க்கு குளிக்க போயிருந்தேன். அங்க அதே பொண்ணுடைய போட்டோவை பார்த்தேன். ஒன்பதாம் நம்பருக்கும் நமக்கு நடக்கிற பிரச்சனைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் கிளம்பினதுல இருந்து இந்த 9வது நம்பர், வழி, பொருள் யாருக்காவது ஏதாவது ஞாபகம் இருக்கா? 9 crore ப்ராப்பர்ட்டி சார். 9 acre லேண்ட். இங்க இருந்து ஹைவே 9 கிலோமீட்டர்ஸ். ஜேம்ஸ், என்னோட ஃபைல் அங்க இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? ஃபைலா? எடுத்துட்டு வரேன். 9 கோடி ப்ராப்பர்ட்டி, 9 ஏக்கர் நிலம், 9 கிலோமீட்டர் தூரம். இந்தா சரண். நவயுகா ஹோட்டல். ஜேம்ஸ், இப்படி சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது ஏன்டா வளர்ற? நானும் வளரல, நானும் சீரியஸா தான் பேசுறேன். நவயுகானா அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. 9 கிரகங்கள். நவம்னா 9. நம்ம இருக்கிற எஸ்டேட் பேர் கூட நவமி. அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறது. நவமி, நேத்து நான் டிராப் பண்ண பொண்ணு நவமி தான். கண்டிப்பா அவதானா? நவமியா? இல்ல, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். முதல்ல எல்லாரும் கிளம்பிடலாம், வாங்க போலாம். ஷரண், ஒரு நிமிஷம் இந்த ஃபைல பாரு. அனுமிதா, இப்போ இந்த ஃபைல பாக்குறதுக்கும் வேற எதுக்கும் டைம் இல்ல. ஜேம்ஸ், வா கிளம்பலாம். சரண், சரண், ஒரு நிமிஷம். இந்த ஃபைல்ல இல்ல, கொஞ்சம் பாரு. இங்க பாரு, தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ அனுமிதா. நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். வா ஜேம்ஸ், கொஞ்சம் கேளு, இத பாரு. இரு மச்சான், அவ என்னதான் சொல்றான்னு கேப்போம். சொல்லு. இந்த வீட்ல செப்டம்பர் 9, 2016ல ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்திருக்காரு. செப்டம்பர் 9, 2017 2 பேரு கரண்ட் ஷாக் அடிச்சு செத்துருக்காங்க. செப்டம்பர் 9, 2018 2 லவ்வர்ஸ் பாத்ரூம்ல செத்துருக்காங்க. செப்டம்பர் 9, 2019 மாடியில இருந்து விழுந்து ஒருத்தங்க செத்துருக்காங்க. ஆமா, நீ கரெக்டா சொல்ற. ஆனா இந்த விஷயம் எல்லாத்தையும் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் கண்டுபிடிச்சேன். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது? இது எல்லாத்தையும் நான் கனவுல பார்த்தேன். என்ன கனவா? என்ன சொல்ற? கனவுல பாத்தியா? என்னடா சொல்ற? இதே மாதிரி நீ, ராம், ஜேம்ஸ், பூமி எல்லாரும் ஆக்சிடென்ட்ல சாக போறீங்க. நம்ம எல்லாரும் சாகணுமா? ஆக்சிடென்ட்ல செத்துருவோமா? நம்ம கதை முடிஞ்சது. இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இதுல இன்னொரு விஷயமும் கனெக்ட் ஆகுது. இன்னைக்கு செப்டம்பர் 8. அப்படின்னு நாளைக்கு செப்டம்பர் 9. நாளைக்கு செப்டம்பர் 9ஆ? சரி, இப்ப நம்ம என்ன பண்றது? அப்பனா நாளைக்கு நம்ம எல்லாரும் சாக போறோமா? நமக்கு நவமி யாருன்னு தெரியாது. அவளால இந்த வீட்ல ஏன் எல்லாரும் சாகுறாங்கன்னு தெரியாது.
முதல்ல அத பத்தி தெரிஞ்சுக்கணும். எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் இருக்கும். அது என்னங்கறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஆனா எப்படி? எஸ், யூ ஆர் ரைட். இப்ப ரைட்டா ராங்காங்கிறது பிரச்சனை இல்ல. நாளைக்கு நாம உயிரோட இருக்க போறத பத்தி யோசிக்கணும். அப்போ சரணுக்கு இப்ப ஓரளவுக்கு நடக்கிறதெல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போ சரண் முழு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாரா இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணவரை தேடிக்கிட்டு போனாரா? சரண் போலீஸ் கிட்டயும் போகல, ப்ராப்பர்ட்டி வித்தவங்க கிட்டயும் போகல. அப்புறம் அவன் ஓ இங்க பாருங்க, நான் பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு உங்க வண்டி வேணும் ப்ளீஸ். என்ன பண்றது? சரி, வண்டியை கொடுத்து அனுப்புடா. பாத்து பத்திரம். ரொம்ப தேங்க்ஸ். பாத்து போ, பொறுமையா போ. இருக்கட்டும் இருக்கட்டும். என்னன்னு நீ பாட்டுக்கு வண்டியை கொடுத்து அனுப்பிட்ட? சரி விடுறா. பாட்டி, பாட்டி. யாருப்பா? பாட்டி உள்ள வரலாமா? வாப்பா, உட்காரு. ரொம்ப சோர்வா இருக்கியப்பா. அங்க தண்ணி இருக்கு, எடுத்து குடி. என்ன விஷயமா வந்திருக்க? பாட்டி, என் பேரு சரண். ஆ, இந்த வீட்ல யார் யார் இருக்கீங்க பாட்டி? நானும் என் பேத்தியும்பா. ஏன்பா? சும்மாதான் பாட்டி கேட்டேன். இத வராளே, இவதான் என் பேத்தி லாவண்யா. பாட்டி, உங்களுக்கு நவமி எஸ்டேட் பத்தி ஏதாவது தெரியுமா? எந்திரிப்பா முதல்ல. வீட்டை விட்டு வெளியில போ. பாட்டி, தயவு செஞ்சு சொல்லுங்க பாட்டி. சொன்னது காதல விழலையா? முதல்ல இங்க இருந்து வெளியில போ. போன்னு சொன்னேன். போ. தெரியலையே பாட்டி. நீங்க சொன்னா மட்டும்தான் எங்க உயிரை எங்களால காப்பாத்திக்க முடியும். தயவு செஞ்சு சொல்லுங்க பாட்டி, தயவு செஞ்சு சொல்லுங்க. முதல்ல என் காலை விடுப்பா. எனக்கு என்ன தெரியுமோ அத நான் சொல்றேன், சரியா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால அந்த ஊர்ல ராமச்சந்திரன் ஒரு ஜமீன்தார் இருந்தாரு. ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாரும் அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க. ஜமீன்தாரும் எல்லார் மேலயும் அன்பாவும் பாசமாவும் இருந்தாரு. எல்லாரையும் நல்லா பாத்துக்கிட்டாரு. கஷ்டம்னு வந்துட்டா அவர் எவ்வளவு உதவி செய்வார் தெரியுமா? அந்த ஊர்ல இருந்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. காஞ்சு போய் கிடக்குப்பா. சரிங்க. எல்லாத்துக்கும் நல்லா தண்ணி பாச்சு. பாக்குறேன். இதுக்கப்புறம் காஞ்சு போகாத மாதிரி பாத்துக்கன்னு. சரிங்க. ஆனா அந்த ஊர்ல இருந்த நாங்க மட்டும் சந்தோஷத்தை இழந்துட்டோம். ஒரு விபத்தால எங்க வாழ்க்கையே மாறிடுச்சு. அதை எங்களால தாங்க முடியல. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நிர்கதியா நின்னோம். அதுக்கப்புறம் வாழ பிடிக்காம நான் என் பேத்திய கூட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு போனேப்பா.
அறிவில்லையா உனக்கு? இந்த வயசுல அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டியவ நீ. அப்படி இருக்கும்போது நீயே தப்பு பண்றீங்க. இப்படி சின்ன குழந்தைய கிணத்துக்குள்ள தள்ளி கொல்ல பாக்குறீங்க. நான் இந்த ஊரோட ஜமீன்தார். இதுக்கப்புறம் உங்களை நான் பாத்துக்கிறேன். இனிமே இந்த பொண்ணை வளர்க்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. வாங்க. கடவுள் மாதிரி வந்து சாக இருந்த எங்களை காப்பாத்தினாருப்பா. அது மட்டும் இல்லாம அவரோட வீட்லயே எனக்கு ஒரு வேலையும் கொடுத்து எங்களை எப்படி பாத்துக்கிட்டாரு தெரியுமா? அட என்ன பண்றதுப்பா, எனக்கும் ஒரு பையன் இருந்திருந்தான்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆமாங்க ஐயா. பாண்டி சொல்லுங்க ஐயா. வயலுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டியா? பாய்ச்சிட்டேங்க ஐயா. ஆடு மாடுக்கெல்லாம் வேலைக்கு தீவனம் வைக்கிறியா? எல்லாம் வச்சுட்டு தான் இருக்கேன். ஆமாம், வாயில்லா ஜீவனுங்கப்பா. ஐயா, எல்லா ஆடு மாடுகளையும் என் குழந்தைங்க மாதிரி பாத்துக்கிறேன் ஐயா. நீங்க கவலைப்படாதீங்க. விசுவாசம் தான் கடவுள். ஆமாங்க ஐயா. சரி, நீ போய் வேலை. சரிங்க ஐயா, நான் போயிட்டு வரேன். ஜெயம்மா ஐயா, எப்படி இருக்கீங்கம்மா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க ஐயா. எப்படி இருக்கான் உங்க பையன்? அவனும் நல்லா இருக்கான் ஐயா. இனிமேலாவது பார்த்து ஜாக்கிரதையா வேலை செய்ய சொல்லுங்க. சரிங்க ஐயா. ரங்கம்மா, என் மக வீணை வாசிக்கிறத பார்க்கும்போது சாட்சாத் அந்த சரஸ்வதி தேவியே வாசிக்கிற மாதிரி இருக்கு. அவ வாசிக்கிற அழக நாள் பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஆமாங்க ஐயா, பாப்பா வாசிக்கிறத கேட்கும் போது மனசுக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்குங்க. பாப்பா நல்லா இருக்கணும். ஐயோ நவமி, என்னம்மா? என்னம்மா நீ வீணைய மெய் மறந்து வாசிக்கிறதுல உன் கையில ரத்தம் வர்றத கூட நீ கவனிக்க மறந்துட்டியம்மா. இரு, மருந்து எடுத்துட்டு வர. அப்பா, இவ்வளவு சின்ன காயத்துக்குள்ள எதுக்காக இவ்ளோ கவலைப்படுறீங்க? நவமி, உனக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டா கூட என்னால தாங்கிக்க முடியாதும்மா. நீ இல்லாம என்னால இந்த உலகத்துல வாழ முடியாதும்மா. நவமி. அப்பா, எனக்கு ஒண்ணும் ஆகல, பயப்படாதீங்கப்பா. இவ்வளவு ரத்தம் வருது, ஒண்ணும் ஆகலன்னு சொல்ற? நான் தான் ஒண்ணும் ஆகலன்னு சொல்றேன்ல, ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? அதுக்கப்புறம் அவர் பொண்ணை பாத்துக்கிற பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சாரு. இன்னும் ஒரு வாய். போது விடுங்கப்பா. ஒரு வாயின்னு சும்மா ஏமாத்தி ஊட்டிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு போதும்பா. நவமி, என்னங்கயாச்சு? தாய் இல்லாத பொண்ணு, அவன் மனசுல என்ன இருக்குங்கிறத இந்த அப்பங்கிட்ட எப்படி சொல்லுவா? அவன் மனசுல என்ன ஆசை? ஐயோ விடுங்க ஐயா, நீங்க வருத்தப்படாதீங்க. என்கிட்ட கொடுங்க, நான் சாப்பிட வைக்கிறேன்.
நவமி எங்க ஆ காட்டு. தங்க கட்டி. ஆமாமா, அப்பா ஊட்டும் போது வேண்டான்னு சொன்னியே, இப்ப நான் ஊட்டும் போது சாப்பிடுற. அது வேற ஒண்ணும் இல்ல ரங்கம்மா. எங்க அப்பா காட்டுற பாசத்துல எங்க அம்மாவை நான் மறந்துட போறணுங்கிற பயம்தான் எனக்கு. அதனாலதான் நான் அந்த மாதிரி பண்றேன். அட என்னம்மா நீயும் உன்னோட யோசனையும். அதற்கூட ரங்கம்மா, நீ இப்பவே இவ்ளோ அழகா இருக்கியே, வயசுல எவ்வளவு அழகா இருந்திருப்ப. ஓ பாப்பா. ஆ காட்டு. இப்படி சந்தோஷமா எங்க வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் ராத்திரி எங்க ஐயாவோட தம்பி அவன் சிநேகிதனோட சேர்ந்துக்கிட்டு அண்ணா, எத்தனை நாள் தான் உங்க அண்ணன் கிட்டயே நீங்க கையேந்திக்கிட்டு இருப்பீங்க? நீங்க ஏன் உங்க அண்ணன் கிட்ட சொத்தை பிரிச்சு வாங்க கூடாது? ஊர்ல எதுக்கு தெரியுமா உங்க அண்ணனுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்க? அவர்கிட்ட சொத்து பத்து அதிகமா இருக்கிறதுனால தானே. அப்ப எங்க அண்ணன் கிட்ட போய் சொத்தை பிரிச்சு கேட்டா அவர் கொடுத்துருவாரா? கொடுத்துதான் ஆகணும். நீங்க உங்க சொத்தை தானே கேக்குறீங்க? அது உங்க தாத்தா சொத்து தானே, கொடுத்துதான் ஆகணும். ஒரு வேளை கொடுக்க மாட்டேன்னு சொன்னா? கொடுக்கலன்னா போட்டு தள்ளிடலாம். அதுக்கப்புறம் நான் தான் ராஜா, நீங்க தான் மந்திரி. நான் தான் ராஜா, நீ மந்திரி. சரிண்ணா, சரி. நீங்க ராஜா, நான் மந்திரி. ராஜா ராஜா ராஜா. நான் ராஜா, ராஜாதி ராஜா. இனிமே எதுக்கு நான் காத்து இருக்கணும்? வாங்க போகலாம். ராஜா, இன்னைக்கு ராத்திரியே போலாம். உன்ன மாதிரி பொண்ணும் இல்ல, என்ன மாதிரி அப்பாவும் இல்ல. அடடே, என் பொண்ணு இன்னொரு பிரைஸ் வாங்கிட்டு வந்துட்டாளே. ரொம்ப சந்தோஷம்மா. கை கொடு, கைய கொடுமா. எனக்கு நல்லா தெரியுமா, இன்னைக்கு மியூசிக் காம்படிஷன்ல நீ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வருவேன்னு நான் நினைச்சேன். என்ன என் பொண்ணு கோபமா இருக்கிற மாதிரி தெரியுது? எனக்கு தெரியும் நீ எதுக்கு கோபமா இருக்கன்னு. என்ன தெரியும் உங்களுக்கு? எனக்கு எல்லாமே தெரியும், நல்லாவே தெரியும். ஹாய், தேங்க்ஸ் பா. தங்கம், உன் பிறந்த நாள இந்த அப்பம் மறந்துடுவேன்னு நினைச்சியா? கண்டிப்பா இல்ல. நீ என்னோட உயிருமா. அது எனக்கு தெரியும்பா. 100 வருஷம் நல்லா இருக்கணும்மா. இதுல என்ன இருக்குன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்மா. அதுதான் என் ஆசை. ராமச்சந்திரா, எங்க இருக்க? வாடா வெளியில. வா. கங்கா, எதுக்கு இந்த நேரத்துல வந்த? எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. எனக்கு பணம் வேணும். உன்ன மாதிரி குடிகார பயலுக்கு என் வீட்டுக்குள்ள அனுமதி இல்லன்னு எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லிருக்கேன். நீ எவனுக்கு பிறந்தியோ அவனுக்கு தான் நானும் பிறந்தேன். ஒண்ணு பணத்தை கொடு, இல்ல சொத்தை பிரிச்சு கொடு. என்ன சொன்ன? ஏய், உனக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தை நான் எப்பவோ கொடுத்துட்டேன். அது எல்லாத்தையும் வித்து குடிச்சு அழிச்சிட்டு இப்ப திரும்பவும் சொத்து கேட்டு வந்திருக்கியா? ஓடா 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 வெளியில போ. போங்கடா, போங்க. என்னைய வெளியில போ சொல்றியா? இந்தாங்கண்ணே, போட்டுருங்க. அப்பா, அப்பா,
ஏய் புறாவல விட்றாதவள தப்புச்சு போடுமா ஏய் நீங்க அத பாத்துக்கோங்க நான் பாத்துக்கறேன் ஏய் நீ அவ கதைய முடி நான் இவன் கதைய முடிக்கிறேன் ஏய் நில்லு ஐயோ கொடுக்க மாட்டேன் சாவுடா ஏய் எங்கடி இருக்க வெளியில வாடி அண்ணா நான் இன்னைக்கு இவளை விட மாட்டேனே நீ அந்தால விட்டுறாத நான் இவளை பாத்துக்கிறேனே இவ கதையை முடிக்காம வர மாட்டேன் ஏய் எங்கடி இருக்க ஐயோ கடவுளே நவமி ஏய் எங்கடி இருக்க இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன்டி ஏய் விட்றாத அவள ஐயோ சரிங்கண்ணே ஏய் நவமி இங்க இருக்கியா உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி ஏய் இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாதுடி ஏய் நவமி ஏய் ஏய் எங்கடி போய் தொலைஞ்ச இப்ப என்ன பண்றது அண்ணே எங்கேயோ தப்பிச்சுட்டானே ஆனா நான் அவளை விட மாட்டேனே ஐயோ கடவுளே எப்படியாவது காப்பாத்திருப்பா ஓ இங்கதான் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கியா அண்ணே கிடைச்சிட்டானே இன்னைக்கு இருக்குடி உனக்கு நீ இதே இடத்துல போனமாக போற ஐயோ கடவுளே ஐயோ நவமிக்கு என்னாச்சு நான் யாரையும் விட மாட்டேன் நான் கண்டிப்பா திரும்ப வருவேன் இதப்பா நடந்துச்சு பாட்டி இது எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீங்க ஏன் போலீஸ் கிட்ட சொல்லல நான் எப்படிப்பா சொல்றது ஒருவேளை போலீஸ்ல போய் நான் சொல்லி இருந்தேன்னா என்ன கொண்டு இருப்பாங்க உயிரோடைய விட்டுருக்க மாட்டாங்கப்பா நான் இல்லைன்னா என் பேத்தி என்ன ஆவாளோன்னு யோசனை பண்ணி நான் இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லலப்பா யார்கிட்டயுமே சொல்லல அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு இங்க வந்துட்டோம்ப்பா ஆனா அந்த ராட்சசனுங்களை அந்த கடவுள் சும்மாவே விடலப்பா உடனே தண்டனை கிடைச்சிருச்சு அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க அவங்க பண்ண பாவத்துக்கு கடவுள் சரியான தண்டனை கொடுத்துட்டாரு அது மட்டும் இல்ல நவமியோட ஆத்மா இன்னும் அங்கதான் இருக்கு அவ எங்கேயும் போகலப்பா அவ ஆத்மா இன்னும் சாந்தி அடையல அவ வீட்டுக்கு யாரு வந்தாலும் அவங்கள அவ விடுறதே இல்ல கொன்னு போட்டுடுறா இத பாரு நீ அந்த வீட்டுல இருக்காதப்பா போயிடு முதல்ல இங்க இருந்து போயிடுப்பா பாட்டி நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி போயிடுப்பா மேடம் சரணுக்கு இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அவன் என்னதான் பண்ணான் எங்க போனா மேடம்
அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா இல்லையா? எப்பவும் பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு பரிகாரமும் ஒண்ணு இருக்கதானே செய்யும். சொல்லுண்ணா. ஏதாவது தெரிஞ்சுதா? ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கான சொல்யூஷன் தான் எனக்கு தெரியல. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வா. உனக்கு பைத்தியம் பிடிச்சு அந்த பைத்தியம் சரியாகிறதுக்கு இந்த பைத்தியத்தை தேடி நீ வந்தே தீருவ. கண்டிப்பா வருவ. சரண், அண்ணா ப்ளீஸ் சீக்கிரமா வா. சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. என்னடா சொல்ற? வர வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. சரிடா, நாங்க எங்கேயும் போகல. ராமண்ணா, ஐயா, ஐயா எங்க இருக்கீங்க? ஐயா எங்க இருக்கீங்க? வா வா. ஐயா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ஐயா, காப்பாத்துங்க. இந்த பைத்தியத்தை தேடி வந்துட்டியா? நேரம் போய்கிட்டே இருக்கு. அந்த பயங்கரமான துஷ்ட சக்தி நவமி கிட்ட இருந்து உங்களை எல்லாம் காப்பாத்திக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கியா? ஐயா எங்க எல்லாருடைய உயிரை நீங்க தான் ஐயா காப்பாத்தணும். நரபலிக்காகவே ரொம்ப காலமா காத்துக்கிட்டு இருக்கா. அவளை அழிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. முக்தி அடையாத ஆன்மாக்களை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப அவளை அழிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா ஐயா? இருக்கு இருக்கு. கால சக்கரத்துல 9 வருஷத்துக்கு அப்புறம் வர ஒரு உக்கிரமான அமாவாசை நாளைக்கு தான் வருது. அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. நாளைக்கு அவளை அழிக்க சரியான நாள். முதல்ல அவளோட பழிவாங்க துடிக்கிற அந்த பிரேதத்தை அடையாளம் தெரியாம அழிச்சாகணும். அது மட்டும் இல்ல, அவ பயன்படுத்தின எல்லா வஸ்துக்களையும் எடுத்து அக்னியில போட்டு பஸ்பமாக்கிடணும். அந்த நெருப்பு அணையிற மாதிரி உங்க கஷ்டங்கள் எல்லாமே அணைஞ்சு போயிடும். சரிங்க ஐயா, நான் அப்படியே பண்ணிடுறேன். நெல்லு. இந்த கலசம் எப்பவும் உன்கிட்டயே இருக்கட்டும். இது சாதாரணமான கலசம் இல்ல. தாய் துர்கா தேவியோட சக்தி இது. இது உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ரொம்ப நன்றிங்க ஐயா, நான் கிளம்புறேன்.
கதை முடிச்சுட்டு கேக்குது சவுண்ட் கேக்குது எனக்கு பயமா இருக்கு அப்பா இது சின்ன காயந்தான்ப்பா. இதுக்கெல்லாம் போய் கவலைப்படலாமா அப்பா? சின்ன காயந்தான்ப்பா, சின்ன காயந்தான். நீங்க சாக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஐயோ கடவுளே, இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே. ஆட்டம் ஆரம்பமாயிடுச்சு. ராம், எங்க இருக்கீங்க? பூமிகா, பூமிகா, அனுமிதா, ஜேம்ஸ், எங்க இருக்கீங்க எல்லாரும்? அண்ணா அண்ணா வந்துட்டாரு. அண்ணா எங்கடா போனீங்க? எங்களை தனியா விட்டுட்டு போயிட்டீங்களா? எங்கெல்லாம் தேடின தெரியுமா? முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். அண்ணா பின்னாடி சார், பின்னாடி பாருங்க. சார், சார், வேண்டாம், 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 வேண்டாம். அண்ணா, அண்ணா, ஜேம்ஸ், உனக்கு ஒண்ணு இல்லை. ஒண்ணு இல்ல, நமக்கு ஒண்ணும் ஆகாது, யாரும் பயப்படாது. இங்க பாருங்க, இப்போ நாம இங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு இருக்கிறது இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும்தான். நவமிக்கு சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் நாம எரிக்கணும். இது இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒண்ணும் ஆகாது. சரியா? வாங்க போலாம். ஜேம்ஸ் வா போலாம். அண்ணா வா. ஜீசஸ் காப்பாத்துங்க. சரண், இந்த இடமா தான் இருக்கணும். ஆமாண்ணா, நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஓகேண்ணா. பார்த்து பத்திரமா இருங்க.
சரண் ஜாக்கிரதை. நீ பார்த்து பத்திரமா இரு. சீக்கிரமா எடுத்து வைங்க. சீக்கிரம் 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 தூக்கிட்டு வாங்க வாங்க. ஓம் நமோ துர்கா தேவி. என்னாச்சு? சரண் 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 சீக்கிரமா குடு 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 படி. சரண் வா மேல வா. சீக்கிரம் வா. ஏறு. சரண் கொண்டு வரல. சீக்கிரம் போங்க. சீக்கிரம் போயிடலாம். பாத்து. வாங்க வாங்க வாங்க. சீக்கிரம் போங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம். வேகமா போங்க. வேகமா வாங்க. போ. வாங்க வாங்க. சரண் சீக்கிரம் வா. திரும்பி பார்க்காதீங்க. சீக்கிரம் வந்து எரிச்சிடறா. தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. எனக்கு அந்த வீட்ல எங்க அப்பாவோட ஞாபகங்கள் நிறைய இருக்கு.
அதனால தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. நானும் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. நெருப்ப வைடா. சொல்ற காதுல விழுதா இல்லையா? வைடா, வச்சு தொலை. சீக்கிரம் நெருப்ப வைடா, வச்சு தொலைடா. தொலை. சொல்றது கேளுடா. நெருப்ப வை. சொல்லிட்டே இருக்கானே. வைடா. கேட்காத. சீக்கிரம்டா. சரண். சரண். நான் என்ன சாகணும்னு நினைக்கிறியா? வாழணும்னு நினைக்கிறியா? வைடா. நெருப்ப வை. சீக்கிரம் வைடா. சரண். சொல்றது கேளுடா. தயவு செஞ்சு கேளுடா. வைடா. எவ்வளவு நேரம்டா? எல்லாரும் சொல்றோம்ல. வச்சு தொலைடா. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? நீங்களே வச்சிருங்க. நரபலிக்காகவே ரொம்ப காலமா காத்துக்கிட்டு இருக்கா. அவளை அழிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. முக்தி அடையாத ஆன்மாக்களை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் உங்க யாரையும் விட மாட்டேன். நான் திரும்ப கண்டிப்பா வருவேன். அப்பா ரொம்ப சந்தோஷம். இவ்ளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு அவங்களும் நினைச்சாங்க. ஆனா அனுமிதா. நான் உன்னை லவ் பண்ற மாதிரி உன் கொலுசையும் லவ் பண்றேன். கொலுசா? நான் எப்படா கொலுசு போட்டிருந்தேன்? லூசு. கிளாஸ் எங்க போச்சு? இங்க இருக்கு. மேடம், எங்க இறக்கி விடணும்னு சொன்னீங்கன்னா நான் இறக்கி விட்டுருவேன். வண்டியை நிறுத்த. ஹலோ மேடம். 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 ஐயோ, இந்த மாதிரி சாந்தி அடையாத ஆக்ரோஷமான ஆத்மாவை நான் பார்த்ததே இல்லை. பெரிய ஆபத்து வரப்போகுது. அவளோட பழிவாங்க துடிக்கிற அந்த பிரேதத்தை அடையாளம் தெரியாம அழிச்சாகணும். அது மட்டும் இல்ல, அவ பயன்படுத்தின எல்லா வஸ்துக்களையும் எடுத்து அக்னியில போட்டு பஸ்பமாக்கிடணும்.